ஹலோ கைஸ், நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். இனி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து டீமன் எவல்யூஷன் சொல்லக்கூடிய சீரிஸுடைய எபிசோட் 4 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா தொடர்ச்சியாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட் பார்க்காம போய் பார்த்துருங்க. அப்போ தான் கதை தொடர்ச்சியாக புரியும். சரி வாங்க நம்ம கதை போகலாமா. இப்போ டேங்க் இன்ஸ்பெக்டர் வந்து பொடி பசங்களா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, சூரிய அஸ்தமனம் தான் ஆயிடுச்சுல, இன்னமும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் டீமன்ஸ் கூட ஃபைட் பண்ணாம உங்களுக்கு உள்ளே ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னடா இங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா உடனே பார்த்தா அந்த பிளாக் கன் ஸ்குவாடோடைய லீடர் வந்து எங்க பாருங்க சார், நாங்க ஒன்றும் பிரச்சனை பண்ணல, அவங்க தான் ஃபர்ஸ்ட் என்ன அடிச்சாங்க பாருங்க, அவங்க அடிச்ச அடியில என் மாஸ்க் கீழே வந்துட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே நம்ம லீயும், நீ என்ன குழந்தையா, எங்களுக்கு தான் அவர் கேப்டனு, குழந்தை மாதிரி போய் அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன், உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவ கடுப்பாவான். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம பொமி, இங்க பாருங்க சார், அவங்க சண்டை போட்டதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட போட்டோவா இருக்கு, நான் வேணா காமிக்கிறேன். இன்னொரு பக்கம் இதை கேட்டு ஸ்னோ வந்து இது எப்ப பண்ணி வச்சடி அப்படின்ற மாதிரி ஷாக்காவான். அப்புறம் டேங்க் இன்ஸ்ட்ரக்டர் வந்து உங்களுடைய டீம் வந்து ஏ லெவல் மிஷினை பொறுத்த வரைக்கும் டீமன்ஸை உயிரோட பிடிக்கணும் தானே. ஆமா சார், அந்த உண்மையான சம்பவத்தை நான் சொல்றேன். அந்த டாஸ்க் உடைய அடிப்படையில் நாங்க அப்படியேப்பட்ட 3 டீமன்ஸ் பிடிச்சி வச்சோம். பட் இருந்தாலும் அதுக்குள்ளேயே பார்த்தா இந்த பிளாக் அண்ட் ஸ்குவாட் வந்து நாங்க கஷ்டப்பட்டு பிடிச்சி வச்ச அந்த டீமன் எல்லாத்தையுமே கொண்டுட்டாங்க அப்படின்னு லீ சொல்ல, இதை கேட்டு நம்ம இன்ஸ்ட்ரக்டர் அப்படியா, எங்க பாருங்க, முக்கியமா உங்களுக்கு தான் ஒரு சீனியர்ஸ் உடைய இடத்துல இருந்ததுன்னு நீங்க உங்களுக்கு கீழே இருக்க ஜூனியர்ஸ் இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, அது மிகப்பெரிய தப்பு தான். ஆனா அதுக்குன்னு நீங்களும் ஜூனியர்ஸா இருந்தாலும் உங்களுடைய சீனியர்ஸ் கிட்ட இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. ஸோ உங்களுக்கான பேட்டில் எப்போ வருதோ அந்த ஒரு நிமிஷத்துல தான் அஃபிஷியலா நீங்க இவங்க கூட சண்டை போடணுமே தவிர இந்த மாதிரியான விஷயத்துல இங்க ஈடுபடக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல சூரிய அஸ்தமனம் மாதிரி ஆக போறதுனால டீமன்ஸ் எல்லாமே சீக்கிரமாவே இந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஒரு சமயத்துல நீங்க முட்டாள்தனமா உங்களுக்குள்ளேயே அடிச்சுக்க ஆரம்பிக்கிறீங்க. இப்படி பண்ணிருந்தீங்கன்னா நான் மட்டும் வந்து தடுக்கலன்னா கண்டிப்பா உங்களை எல்லா டீமன்ஸும் இந்த இடத்துக்கு வந்து சூழ்ந்திருக்கும். அப்புறம் ஒருத்தரும் இந்த இடத்துல உயிரோட தப்பிச்சிருக்க மாட்டீங்க. ஒவ்வொரு டவுனோடைய ரூல்ஸ் படி ஒவ்வொரு வாரியர் நியாயமாகவும் சரியா அதை ஃபாலோ பண்ணியும் நடந்துப்பான். அதுதான் அவனுக்கான அழகு. ஆனா இந்த இடத்துல இருக்க சில வாரியர்ஸுக்கு அந்த படி ரூல்ஸை பத்தின எந்த விதமான அக்கறையும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி நீங்க அக்கறை இல்லைன்னா நீங்க வாரியர்ஸ்ன்ற பதவியில இருந்து வெளியே போயிட்டு உங்களுடைய வேலையை பாருங்க. இதுல இருந்துக்கு இந்த இடத்தை பத்தி அசிங்கப்படுத்தாதீங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ரூல்ஸ் இங்க என்ன இருக்கோ அதன்படி நீங்க ஃபாலோ பண்ணி பண்றதா மட்டும் இருந்தா இந்த இடத்துல இருங்க. இல்லைன்னா வெளியில போயிட்டே இருங்க. கொஞ்சம் கூட யாரும் உங்களை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் திரும்ப இன்னொரு முறை நடந்துச்சுன்னா கண்டிப்பா பின்னாடி பெரிய லெவல்ல ஃபியூச்சர்ல பாதிப்பு ஏற்படும்ன்றதை மறந்துடாதீங்க. உங்க எல்லாருக்குமே நம்ம பலசாலி நினைப்பு இருக்கா, அதை மறந்துடுங்க. ஏன்னா இன்னும் ஏகப்பட்ட பவர்ஃபுல்லான டீமன் வரும். நீங்க இன்னும் அதுக்கு முன்னாடி வீக்கான ஆளுங்க தான்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி முக்கியமா அந்த லீடர் கிட்ட சொல்லுவான், எங்க பாருடா, என்ன இருந்தாலும் நீ பண்ணதை என்னால ஏத்துக்க முடியாது. உன்னுடைய ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீ இப்படி பண்ணதுல எனக்கு பெரிய வருத்தம் தான். அதே மாதிரி அவங்க கிட்டே இப்படி இவ்வளவு கேவலமா தோத்துருக்கேன். இன்னொரு முறை இந்த மாதிரி யார்கிட்டயும் பிரச்சனை பண்ணத. முக்கியமா இன்னும் நீ நிறைய ட்ரைனிங் எடுக்க வேண்டியது இருக்கு, சரியா? சரின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா அவன் கடுப்புல அந்த இடத்த விட கிளம்பலாம் போது ஹீரோ கிட்ட கேட்பான், டேய் என் மூஞ்சில் அடிச்ச உன்னுடைய பேர் என்னடா? என் பேர் ஆங்க. இது கேட்டு அவன் ஷாக் ஆயிடுவான். ஆனா கொஞ்ச நேரத்துல தன்னுடைய டீம் கிட்ட சொல்லி சிரிப்பான், பாத்தீங்களா உலகத்திலே ரொம்ப கிரேட்டஸ்டான தாங்கத்தான ஒரு வாரியருடைய பேர் வச்சிட்டு இருக்கான் இந்த பொடி பையன். இவெல்லாம் ஒரு பேரை வச்சு அவர் தான் கேவலப்படுத்திட்டு இருக்கான். இதை கேட்ட ஹீரோ, டேய் அந்த ஆளே நான் தான். அப்புறம் அவன் கோபத்தோட கிளம்புறான். இங்க பாருங்க, என்ன பண்ணாலும் நீங்க பண்ணதை என்னால ஏத்துக்க முடியாது, விட மாட்டேன், கண்டிப்பா சத்தியம் பண்றேன். திரும்ப இன்னொரு முறை உங்களுக்குள்ள டியூஎல் வந்துச்சுன்னா அதுல நான் தான் ஜெயிப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவனுடைய மாஸ்க் போட்டுன்னு அவன் வாங்கப்பா கிளம்புவான்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்குவாட் கூட்டின்னு கிளம்புறான். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம இன்ஸ்ட்ரக்டர் டேங்கும், இங்க பாருங்க, இங்க நீங்க பார்த்தது வெறும் பிளாக் அண்ட் ஸ்குவாட் மட்டும்தான். இது மாதிரி இன்னும் இங்க ஏகப்பட்ட ஸ்குவாட் இருக்கு. ஸோ எக்காரணத்தை கொண்டு திரும்ப அவங்களை பகச்சிக்காதீங்க, சரியா? அதுலயும் முக்கியமா அந்த பிளாக் அண்ட் ஸ்குவாடோடைய டீம் கேப்டன் அவங்க கிட்ட நெருப்ப கக்கிற ஒரு கைகள் 2 இருக்கு. ஸோ அதுக்கிட்ட மாட்டீங்கன்னா உங்களால எதுவுமே பண்ண முடியாது. எதிர்ச்சியா என்ன நடந்துச்சு தெரியல, ஆனா இது மூலியமா நீங்க அவனுடைய பகையை சம்பாரிச்சுக்கினீங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களால எதுவும் பண்ண முடியாது. ஸோ எந்த ஒரு பேட்டில் டூயல் அப்படி இல்லை டெஸ்ட் வந்துச்சுன்னா கூட கண்டிப்பா நீங்க அதுல வின் பண்ணா மட்டும்தான் உங்களால இந்த இடத்துல தொடர்ச்சியா இருக்க முடியும். சரி உடனடியாக எல்லாரும் டவுனுக்கு போங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம லீயும், சரி வாங்கப்பா எல்லாரும் கிளம்புன்னு சொல்லிட்டு கிளம்ப சொல்லுவேன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்து மட்டும், நீ கிக் பண்ணது கிக்கு பிரமாதம் ஆயிடுச்சுப்பா. ஹீரோ இதை கேட்ட உடனே ஆஹா ஒரு வழியா பாராட்டிட்டாலே. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் கிளம்பும் போது இன்னைக்கு வீட்டுல என்ன டின்னர் சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது ஹீரோ மட்டும், இன்னைக்கு நைட்டு நானே தனியா போயிட்டு அந்த 3 டீமன்ஸையும் உயிரோட புடிச்சின்னு வருவேன் அப்படின்னு அவங்க பக்கம் அந்த இடத்துல சபதம் எடுக்கிறான். ஸோ இன்னொரு பக்கம் சிட்டில இப்ப நைட் டைம்ல டவுனை சுத்தி எல்லா இடத்துலயும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, நைட் டைம்ல யாரும் வெளியே போகாதீங்க, கேட் எல்லாமே க்ளோஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்குள்ள எல்லாரும் உள்ள வந்துருங்க. அதே மாதிரி கேட்டை க்ளோஸ் பண்ண பிறகு யாரும் இந்த சிட்டியை விட்டு தப்பிக்கணும்னு நினைக்காதீங்க, ஏன்னா வெளியில ஆபத்தான மிருகங்கள் இருக்கு அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொன்னாலும் நம்ம ஹீரோ பாட்டுன்னு அவன் ஒரு பக்கம் பார்த்து அந்த டவுனுடைய கேட்டு கிட்ட போவான். இதுதான் சிட்டியோடைய கேட்டு. எனக்கு இங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததே தெரியுது நைட் டைம்ல எவ்வளவு மோசமான விஷயம் நடக்க போகுதுன்னு. ஸோ இருந்தாலும் எனக்கு அந்த மிஷின் கம்ப்ளீட் பண்ணதுனால தூக்கமே வராது. ஸோ முழுமையா போயிட்டு அதை நான் என் கையாலேயே முடிச்சுட்டு வரேன், இவங்க கிட்ட கெத்து காட்டுறேன். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா எல்லாருமே வந்து பயத்துல வீட்டுக்குள்ள தான் இருப்பாங்க, யாரும் வெளியே வர மாட்டாங்க, என்ன யாருக்கும் தெரியாது. ஸோ இப்போதைய வாய்ப்புல நான் எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டுனா போதும். அதுக்கப்புறம் வார்னிங் போட ஹீரோ உன பக்கம் அந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கும் போது அவனுடைய பாஸ்ட் லைஃபை பத்தி யோசிக்கிறான். என்னுடைய பாஸ்ட் லைஃப்ல நைட் டைம்ல நான் வெளியே போறதை பத்திலாம் நான் பெருசா கவலைப்பட்டதே இல்லை. நான் பாட்டுன்னு வருவேன், நான் பாட்டுன்னு போக எவனும் என்ன தடுக்க மாட்டான். ஆனா இப்போதான் என்ன தெரியல, காலம் மாறி போனதுனால எல்லாமே வினோதமா ஆயிடுச்சு. ஆனா பெரிய பிரச்சனை அந்த 3 டீமன்ஸும் உயிரோட பிடிச்சுன்னு வரணும். அதுக்கு வேற என்ன வழி பண்றது? நம்ம கூட வேற யாராச்சும் இருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுலயும் முக்கியமா இன்னைக்கு பிரச்சனை
பண்ண அந்த டீமை நான் என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். எல்லாம் ஒவ்வொரு விதமா இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் பார்த்ததுக்கு யாரோ ஒருத்தன் வந்துட்டேன், டேய் யாரா நீ இந்த டைம்ல இந்த என்னடா பண்ணிட்டு இருக்குன்னு ஒரு கேள்வி. இதை பார்த்து ஹீரோ பயந்துருவான். சரி நீ என்னடி பண்ற? அவ உன்ன பக்கம் மனசுல யோசிப்பான், நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிறேன், வெளியே போயிட்டு நைட் டைம்ல விளையாட போறோம் நாங்க 2 பேரும். பரவாயில்ல, இவனுக்கு வாரியரா இருந்தா இவனுக்கு பயமே இல்லை பாரு என்ன மாதிரியா. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு ஃபைட்டிங் ஸ்டைல்லாம் தெரியும், இவனுக்கும் தெரியும். அதனாலதான் பயம் இல்லாம இப்படி இருக்கான். சரி இன்னைக்கு நைட் என்ன பிளான் சொல்லிட்டு நான் ஆங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஹீரோவும் ஏன்டி கொஞ்ச நேரத்துல என்ன பயம் ஊத்துட்டு நீ தானே இது இந்த லைன் டைம்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க, டவுனை விட்டு வெளியே போறியா? நான் ரொம்ப ஆர்வமாகறேன் இவனுடைய பதிலுக்காக. அது ஜஸ்ட் நடந்துக்கனே யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா சாப்பிட்டோன்னே எங்க அம்மா படுக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால கொஞ்ச நேரம் கொடி நடையா நடந்துட்டு இருந்தேன். அப்பதான் இந்த வார்னிங் போர்டு பார்த்தா அதை பத்தி படிச்சிருந்தேன். நீ நினைக்கிற மாதிரி நான் வெளியே போடலாம்னு நினைக்கல. ஹீரோ நடிக்கிறது பார்த்த உடனே இவனுக்கு கொஞ்சம் கூட நடிக்கிறது கூட எப்படின்னு தெரியல, கேவலமா நடிக்கிறான் பாரு. அது சரி அப்படின்னு ஹீரோ உனக்கு அசிங்கப்படுறாங்க. அப்புறம் ஹீரோவும் சரி ஓகே உண்மையை சொல்ல போனா நான் இன்னைக்கு வெளியே போயிட்டு நாளைக்கு காலையிலேயே உங்களுக்கான சர்ப்ரைஸ் எதுன்னு நினைச்சேன். அதுக்கு தான் அட்வான்ஸாவே இன்னைக்கு காலையில கெட்டு போன அந்த ஒரு டாஸ்க்கை வந்து முடிச்சு விடலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டே நான் பிளான் பண்ணேன். வெளியில போயிட்டு உயிரோட அந்த 3 டீமன்ஸையும் பிடிச்சிட்டு வந்து நாளைக்கு காலையில டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணலாம்னு நினைச்சேன். நீ பார்த்தா வந்துட்டு அதுதான் நடிக்கிறதுக்கு தெரியாம ஏமாத்தணும். சரி ஓகே நீ வேற கண்டுபிடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் என்னால எதுவும் பண்ண முடியாது, நான் வீட்டுக்கு போறேன்ற மாதிரி ஹீரோ கிளம்ப. ஆனா ஒரு செகண்ட் அவளும் பார்த்தா நானும் உங்களோட ஜாயின் பண்ணட்டுமா, வெளியே வரட்டா, என்ன பிளான் வச்சிருக்கேன். அவளுக்கு உன பக்கம் சந்தோஷமா நினைச்சா இந்த பைபிள் அப்படிதான் பண்ணலாம். இவங்க கூட போயிட்டு அதை பண்ணிட்டோம்னா அவ்வளவுதான் வேற லெவல் தான். நாங்க ஏன்னா வாரியரா இருக்குது அவ்வளவு நல்லா இருக்கும். டுமாரோ மார்னிங் நாங்க தான் நியூஸ்ல ஹெட்லைன்ல வருவோம். ஹீரோ இதை கேட்ட உடனே ஏய் என்னடி பேசுற, நீ என்ன மாதிரி ஈவலா யோசிக்கிற, நீ கேப்டன் அதுக்கு என்னப்பா, எனக்கும் இதே ஆசை தான். இன்னொரு பக்கம் பார்த்தா மேல கண்காணிக்கிறவனுங்க பார்த்தா இன்னும் தூக்க கழகத்துல கண்காணிச்சிட்டு இருக்கானுங்க. அதுல ஒருத்தன் புலம்புறான், ஒவ்வொரு நாளும் இப்படிதான் கண்காணிக்கிறோம், ஒன்னும் வந்து தொலை மாட்டேங்குது, கொஞ்சமாச்சும் ஒரு நைட்டு தூங்க விடுறானுங்களா இவனுங்க. சாவ நோக்கி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எப்படா அது நம்மள வரும்னு. எதுக்கு இந்த டோர் எல்லாத்தையுமே முழுமையா க்ளோஸ் பண்ணாம பாதியாவே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கானுங்க. இதை கிட்ட பக்கத்துல இருக்கணும், டே முட்டாள் அமைதியரா, 3 கேப்டன்ஸ் நல்ல வேலை இது கேட்கல. அந்த டோரை வந்து ஏன் அப்படியே ஓபன் பண்ணி பாதிலேயே வச்சிருக்காங்கன்னா எமர்ஜென்சியான சுச்சுவேஷன்ஸ்ல யாராச்சும் எந்த இடத்துல இருந்தாச்சும் அந்த டீமன்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு நம்மளுடைய டவுனுக்குள்ள வருவாங்க, அவங்களுக்காக நம்ம ஏதாச்சும் ஒரு வகையில உதவி பண்ணலான்றதுக்காக தான். நீ மறந்துட்டியா இப்படிதான் நம்ம ஊர்ல இதுக்கு முன்னாடி டோர் முழுமையா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டு இருக்கும் போது ஒரு சில மக்கள் வந்து பாதுகாப்புக்காக நம்மளுடைய டவுனை நோக்கி வந்தாங்க. ஏகப்பட்ட டீமன்ஸ் வந்து ஆனா அந்த சூழ்நிலையில நம்ம எப்படியோ ஒரு வழியை திறந்து காப்பாத்திட்டோம். அப்புறமா தான் அதை அறிஞ்சு இப்போ வந்து அந்த டோர் எல்லாத்தையுமே பாதி மட்டும் ஓப்பன்ல வச்சிருப்பாங்க. சோ இன்னொரு பக்கம் அதை காவல் காக்கிறதுக்காக நம்மள எப்பவுமே வச்சுப்பாங்க. அப்படியா என்ன மன்னிச்சிடுறேன், இவ்வளோ முக்கியமான விஷயத்த போய் இப்படி சொல்லிட்டேன். சரி விடு இந்த ஃப்ரீயா இருக்க டைம்ல இந்த புக்கை படி, இதை மட்டும் வெறியா பார்த்தேன், ஒரு வெறியா காவல் காப்பேன், ஆஹா இதெல்லாம் சூப்பரா இதை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க அந்த மாதிரியான புக்கை படிக்கிறானுங்க. இது எப்படி வாங்கினேன், பணத்தை சேர்த்து வச்சுதான். அதுக்கப்புறம் பார்த்தா அதை ஜம்முன்னு உட்காந்து படிச்சுட்டு இருக்கானுங்க 2 பேரும். அதுக்கப்புறம் காவல் காக்கிற வேலையை பார்க்கல. அதுக்கப்புறம் பார்த்தா இது ஒரு வாய்ப்பை வச்சு நம்மளுடைய ஹீரோவும் நம்ம பக்கம் லீயும் கிளம்புவாங்க. அவங்க 2 பேருமா திருட்டு தரமா வெளியே வர ஹீரோ ஒரு பக்கம் இது ப்ரீவியஸ் டெஸ்ட் நடந்த இடம் தானே, ஆமாமா என்ன இது திரும்பியும் இந்த இடம் ஃபுல்லா புகை மூட்டமாவே இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல இருந்து சரியா அவங்க எந்த இடத்துக்கு போனமோ அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. இந்த இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, நம்ம செட்டியை வச்சு கொஞ்சம் தள்ளி தான் வந்திருக்கோம். சோ அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இருக்க புகை மூட்டத்தினால மேல அந்த செவுர் மேல இருந்து கார்டிங் பண்ணிட்டு இருக்கிற வாரியாஸால நம்மள பார்க்க முடியாது. இது ஒரு நல்ல விஷயம். சரி நம்ம பிளான் பண்ண மாதிரியே முதல்ல மான்ஸ்டர் சேர்ந்ததுக்கு அட்ராக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 2 பேருமா சேர்ந்து அதுங்களை பிடிப்போம். சரியா பிடிச்ச உடனே அதுகளை மயக்க போட வச்சு கோமாக்கு போக வைப்போம். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ கிளம்பின பிறகு இவன் ஒன்னு பக்கம் யோசிப்பா, இவன் நம்மளை விட ரொம்ப பிளான் எல்லாம் பர்ஃபெக்டா போட்டு இருக்கான், ரொம்ப கான்பிடென்டா இருக்கானே. ஆனா இருந்தாலும் இந்த புகை மூட்டத்து நடுவில் என்ன தனியா விட்டு போறான், லைட்டா பயமா தான் இருக்குது. சை நான் எதுக்கு பயப்படணும், நான் தான் கேப்டனே, அவனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன வரப்போதோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம பக்கம் ஆர்வமா காத்துட்டு இருக்கான். ஹீரோ அதுக்கேற்ற போலயே பார்த்தா அந்த மான்ஸ்டரை அட்ராக்ட் பண்ணி ஏத்துன்னு வருவான். லீ தயாரா இருந்துக்கோ வா. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வர இவன் பக்கம் இதை கேட்ட உடனே பறந்து போக 2 பேருமா சேர்ந்து அதுக்கப்புறம் அங்க வரக்கூடிய சில மான்ஸ்டர்ஸ் அடிச்சு போடுறாங்க. ஃபைனலா பார்த்தா பிடிச்சிருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து இழுத்துன்னு போகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகுது. ஒரு வழியா எல்லாத்தையும் கட்டி போட்டு வச்சுட்டு ஹீரோ பக்கம் அதிக சோர்ந்து பட்டி யோசிப்பான், ப்ரீவியஸ் லைஃப்ல கூட நான் இந்த மாதிரி நான் பண்ணது இல்லடா, ஆனா இந்த லைஃப்ல என்னடா இவ்வளவு வேலை வாங்குறீங்கன்னு என் பாடி இப்போ கொஞ்சம் லைட்டா டயர்டா தான் இருக்கு. ஒரு வழியா 3த்தையும் பிடிச்சிட்டா எனக்கும் கொஞ்சம் டயர்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டு லீ சொல்ல உண்மைதான். ஹீரோவும் இதுங்களை இதே இடத்துல தான் நம்ம வைக்க போறோம். என்னடா சொல்ற, ஆமா இந்த டீமன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பெரிய அளவுல அறிவுலாம் கிடையாது, இதுங்க ஒன்னும் கோமாலியா தான் இருக்கும். சோ காலையில ஆகிற வரைக்கும் நம்ம இங்க இடத்துல வெயிட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா போறதுனாலும் போலாம். ஏன்னா சிட்டியோடைய வால்ஸை பொறுத்த வரைக்கும் கண்காணிப்புல இருப்பாங்க, ஆனா கேட்டு க்ளோஸ் பண்ண மாட்டாங்களா, அதனால பிரச்சனை இல்லை, இதுங்க இதே இடத்துல இருக்கலாம். ஆனா நாளைக்கு காலையில திரும்பி டாஸ்க் எல்லாம் எடுக்கும் போது எல்லாரும் வெளியே வரும்போது இதை ஒரு வாய்ப்பா வச்சு நம்ம இந்த இடத்துல இருந்து எடுத்துன்னு போயிட்டு நம்ம டாஸ்க்கை முடிச்சுட்டு பாயிண்ட் வாங்கிப்போம். ஆமா இதெல்லாம் எப்படி உனக்கு இந்த அளவுக்கு தெரியும், அட கடவுளே ரொம்ப பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்து திடீர்னு அந்த இடத்துல இன்னொரு டீமன் வரும் பாருங்க, ஒரு வழியா உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். அவங்களால என்னடா அது வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு வினோதமா பாக்குறாங்க. ஒரு வழியா அந்த ஆளை நான் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஃபர்ஸ்ட் லெவல் டீமன் மாதிரி இன்னொரு டீமன் அங்க வந்துருச்சு. சேம் டேஸ்ட்ல இருக்கக்கூடிய நீ தாண்டா எனக்கு தேவை, உன்னை தாண்டா இவ்வளவு நாளா தேடி வந்தேன், இது லெவல் 1 டீமன் சொல்லிட்டு உன்ன பக்கம் இவங்க 2 பேரும் ஷாக்கா வராங்க. ஹீரோவும் இது தெரியல இங்க எதுக்காக 2 லெவல் 1 டீமன் வந்திருக்குன்னு தெரியல, கண்டிப்பா இப்போதைய ஸ்டேஜ்ல இதுங்களை நம்மளால கம்பேர் பண்ணி ஜெயிக்கவே முடியாது, நம்ம செத்தோம் இதை எடுத்து. இன்னொரு பக்கம் அந்த டீமன்ஸ் இந்த இடத்துல வந்த உடனே டவுன்ல இருக்கிற சென்சார் எல்லாமே அதை சென்ஸ் பண்ண உடனே நம்ம 3 கேப்டன்ஸும் மேல வந்துருவாங்க. ஏய் இந்த இடத்துல அந்த டீமன்ஸ் வந்திருக்கதே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அது எங்க இருக்கு பாத்தீங்களா, இல்ல சார் நாங்க ஸ்கேன் பண்ணிட்டு சொல்றோம். நிச்சயம் இன்னொரு பக்கம் இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட என்னதான் ஆச்சு, இன்னொரு லெவல் 1 டீமன்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, லாஸ்ட் டைம் வந்ததே டெஸ்ட் அப்போ வந்துச்சு, இப்ப திரும்பி வந்திருக்கான், இல்ல அந்த கேவ்ல இறந்தது தான், கண்டிப்பா இன்னொன்னு புதுசா வந்திருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா டவுனுடைய அந்த லைட்ஸ் மூலியமா கண்காணிக்கும் போது அந்த மரங்களுக்கு இடையில பார்த்தா 2 டீமன் இருக்கும், அதுக்கு எல்லாமே லெவல் 1 டீமன்.
கேப்டன் சாங்க பாருங்க. இதை கேட்ட 3வது இன்ஸ்ட்ரக்டரும் என்ன இது ஒரே டைம்ல 2 வந்திருக்கா, எதனால இதுங்க 2 இந்த வந்திருக்கணும், எப்படி வந்திருக்கும், சரி வந்துருச்சுங்க உடனடியே கேட்டை க்ளோஸ் பண்ணுங்க சொல்லிட்டு அவர் சொல்ல இன்னொரு பக்கம் அட்டாக் பண்ணவும் சொல்றாரு. இதனால அவங்க அட்டாக் பண்ணதுக்காக ஆரம்பிப்பாங்க. ஆனா உடனே பத்தலம்ப டேங்க் இன்ஸ்ட்ரக்டர் வந்து யாரும் அட்டாக் பண்ணாதீங்க, கேட்டையும் க்ளோஸ் பண்ணாதீங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க, என்னாச்சு உனக்கு டேங்க், அங்க வேற யாரும் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் அந்த சர்ச்சிங் லைட் மூலமா அந்த டீமன்ஸ் கீழே பார்த்தா நம்ம ஹீரோவும் லீயும் இருக்குது. பார்த்த உடனே ஷாக் ஆயிடுவாங்க 3 பேரும். இவங்க எல்லாம் எப்படி அங்க போனாங்க, இதை பார்த்த உடனே டேங்க் வந்து கடுப்பாயிடுவாரு. இந்த 2 வாண்டுங்க எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு எனக்கு தெரியல, ரொம்ப கடுப்பேத்துதுங்க, இது 2 எதுக்கு அங்க போச்சுங்க அப்படின்னு அவர் விரியா அங்க கத்திட்டு இருக்காரு. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிக்கணும், பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகான் ஆன்ல இருக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோல நோட்டீஸ் வரும். சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்குமா.